இப்போ அடுத்தது சூமோன்னு ஒரு படம் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. அதுக்கு அடுத்தது அகத்தியான்னு ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஜீனின்னு ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் நடித்த படம் அதுவும் ரெடியாக, மியூசிக் போட்ட படம் அதுவும் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. ஸோ 1 by 1 ஜனவரியிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 3 படம் கண்டினியூஸாக வந்துடும். அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு மூவி பண்ணுற வாய்ப்புகள் இருக்காங்க. ஃபஸ்ட்டே இருந்திருக்கு, ஒரு சில ப்ராப்ளம்னால இல்லை, இப்போ மறுபடியும் இருக்கா? இப்போ வந்து தனுஷ் சாரை வச்சு 2 படம் பண்ணிகிட்ருக்கோம், ஜெயம் ரவி வச்சு 2 படம் பண்ணிகிட்ருக்கோம், மூக்குத்தி அம்மன் 2 பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. பெரிய ஸ்டார் நீங்கள் கேட்குற ஸ்டாரோடும் பேசிகிட்டு இருக்கோம். 2026 கண்டிப்பாக உண்டு. இருக்கலாம். வரப்போகுது. பொங்கல் வரப்போகுது, உங்களுக்கு வந்து இந்த காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? டீசர் பார்த்தீங்களா? எப்படி உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன? இதில் காம்படிஷன் அப்படி கிடையாது. இதில் வந்து நான் வந்து ப்ரொடியூசர் கிடையாது, நான் டிசைட் பண்ணுறதில்ல இந்த ரிலீஸை. நான் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது. ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Jan 10ன்றது 2 monthsக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு. ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எப்போவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேறு லெவல், எல்லாருக்கும் தெரியும். அது போக உள்ளவங்க இதுக்கு வரட்டும், அவ்வளோதானே. பார்த்தேன் சார், பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடைய வெற்றி வந்து இந்தியன் 3க்கு திருப்பி ஒரு ஃபியூயல் போட்டு தூக்கிடும். கண்டிப்பாக டெஃபினட்டாக அது நல்லா வரும். சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி. அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை. அவர் கேம் சேஞ்சர் வந்து இட் வில் பி எ ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் சங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி, ஃபார் எவ்ரிபடி. அதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை, அதாவது உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையாக நான் பார்க்குறேங்க. ஆக்சுவலாக இது ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியாக முட்டாளான்னு எனக்கு தெரியாது. பட் நான் உண்மையான உழைப்பாளி, அதை மட்டும் என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நான் வாங்கிக்கிறேன். அசல் அதுவும் எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்தில் அதை அந்த இடத்துலேருந்து வாங்கும்போது நான் பாராட்டேன். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜை ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 32 வருஷத்தில் 50 ஏன்னா ஆமாம் கடந்த வருடங்கள் தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்த வருடங்கள் வந்து 32, உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் 52 அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அதுபோக நம்ம சினிமாவுக்கும் சரி, அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அவங்க அப்பா அவருடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக ஐசரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய பிளெஸ்ஸிங்கும் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆரா இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு. அண்ணன் கூட சார்ட்டு பேசினேன், கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு சார். அப்போ ஒரு 10 படங்கள்னால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை, எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூயலாக அது இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஆர்ட், ஈவன் இன் ஸ்டடீஸ். அது வந்து 52 காலேஜ்னால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர், அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸுங்க சார் பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். கூடிய சீக்கிரங்க, ஏன்னா நான் இப்போ அதனால தான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நான் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நியூ 2 இல்லை, நியூ 2 மாதிரியான ஒரு படம் தான் கில்லர். சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்.